ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட மார்னிங்கே கார்டன் விசிட் தான். ஸோ முருங்கைக்கீரை நிறைய இருந்துச்சு, பறிச்சுட்டு வந்து நாங்கள் பிடிச்சிட்டு இருந்தோம். குட்டீஸ்க்கு வந்து ஈஸியான முறையில் எப்படி நாங்கள் முருங்கைக்கீரையை பறிக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பருப்பு கீரை தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈஸியாகவும் செஞ்சிட முடியும். தோசை மாவு காலி ஆயிடுச்சுன்னா வீட்டில் எந்த வேலையும் ஓடாது. ஸோ அதனால் காலையிலேயே வந்துட்டு உளுந்தும் அரிசியும் ஊற வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு சமைக்கும் போதே அதை அரைச்சும் எடுத்தாச்சு. ஈவினிங்காக வெளியே போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அயானுக்கு கோகோனட் வாட்டர் இங்கே ரீசெண்டாக பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கினேன். ஸோ வியட்நாம் அது ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. கத்தரில் டேட்ஸ் சீசன். ஸோ சூப்பராக வந்து எல்லா மரத்துலேயும் டேட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் ஒரு மரம் பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு காட்டலான்றதுக்காக தான் வீடியோ. சுற்றி ஒரு 8-9 கொலை இருக்குது, அது ஃபுல்லாகவே டேட்ஸ் இருக்குது. சம்மர்னால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா மாவு சீக்கிரமாக புளிச்சிரும். நைட்டே நான் இட்லி போட்டிருந்தேன், ரொம்ப சாஃப்டாக வந்து. கத்தர்லேருந்து இந்தியாவுக்கு கிளம்பிட்டோம். ஸோ பேக்கிங் வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.